Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணுறாங்க. டெம்பிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் சர்ச் பண்ணுறாங்க. ஃபோன் டு ஃபோன் எப்படி ஆப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை பற்றி அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே நான் ஒரு வீடியோவாக போட முடியாது சொல்லி தான் இப்போ சின்ன டாபிக் இருக்குது. அந்த சின்ன டாப்பிக்கு நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து போட முடியாது சொல்லி தான் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். மெயின் டாப்பிக்கில் வந்து என்னென்ன மெயின் டாபிக் இருக்கோ அது மெயின் டாப்பிக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே இன்றைக்கி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேஷன் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். வாங்க நம்ம லேட் பண்ண நம்ம வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ தான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் இதில் தர போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டாப்பில் இருக்கிற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விச் டெம்பர் கிளாஸ் இஸ் பெஸ்ட் இன் தமிழ் சொல்லி போட்டிருக்காங்க. விச் டெம்பர் கிளாஸ் இஸ் பெஸ்ட்டு இன் தமிழ். இப்போ வந்து டெம்பர் கிளாஸ் எந்த டெம்பர் கிளாஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. இப்போ டெம்பர் கிளாஸில் வந்து எந்த டெம்பர் கிளாஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போனால் நிறைய வரும் உங்களுக்கு. இப்போ கர்வ் டிஸ்பிளேக்கு கேட்டு போனீங்கன்னாக்கா, ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் பெட்டராக இருக்கும். 3D ஸ்கேட்ச் ப்ரூஃப் பெட்டராக இருக்கும். நிறைய வீடியோஸில் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து நார்மல் ஃபோனுக்கு பார்க்க போனீங்கன்னாக்கா எந்த டெம்பர் கிளாஸ் போட்டால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் அதிகமாக கேம் விளையாடுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மேட் டெம்பர் கிளாஸ் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மேட் டெம்பர் கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ப்ரைவசியாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரைவசி கிளாஸ் பெட்டராக இருக்கும். ப்ரைவசினாக்கா நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும். பக்கத்தில் நீங்கள் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் இருக்கும்போது வேறு பக்கத்தில் உட்காந்துக்கிறானாக்கா அவங்க வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த ப்ரைவசி கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேமும் விளையாடுறது இல்லை, ப்ரைவசியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைனாக்கா பிளேன் டெம்பரே வரும். உங்களுக்கு டெம்பர் கிளாஸில் நிறைய பிராண்ட் வரும். எந்த பிராண்ட் நீங்கள் பண்ணுச்சுன்னு நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஊரில் ஒரு டெம்பருக்கும் ஒரு கடையில் ஒரு டெம்பர் பிராண்ட் இருக்கும். பிராண்ட் நிறைய மாறும். இப்போ மெயினாக நீங்கள் டெம்பர் கிளாஸ் வாங்கும்போது என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெம்பர் கிளாஸ் வாங்கும்போது அந்த டெம்பர் கிளாஸ் எட்ஜ் வரும், கேர்வ்டு வரும். அந்த எட்ஜில் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் கேர்வ்டாக இருக்க மாதிரி டெம்பர் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், உங்கள் ஃபோனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல பிராண்ட் நேம் நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு கேட்டாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வரும். எல்லா பிராண்டுமே நல்லா தான் போட்டாங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து நல்ல டெம்பர் தான் போடுறாங்க. உங்களுக்கு டெம்பர் நீங்கள் வாங்கும்போது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து டெம்பர் வாங்க போகிறீங்கனாக்கா அந்த டெம்பரில் வந்து சைட் எட்ஜு பாருங்கள். எட்ஜு பார்க்கும்போது கேர்வ்டாக இருக்கா இல்லை ஃப்ளாட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. கேர்வ்டாக இருந்துச்சுன்னா வாங்க தாராளமாக, ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. சரியா? இதுதான் உங்கள் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் டு ஃபோன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க. ஃபோன் டு ஃபோன்னாக்கா உங்கள் ஃபோன் இப்போ பழைய ஃபோன் இருக்குது, பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு நீங்கள் மாற போகிறீங்கனாக்கா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எந்த ஆப் பெட்டராக இருக்கும் சொல்லி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபோன் டு ஃபோன்னாக்கா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டு ஆண்ட்ராய்ட் மாறும்போது ஒரு ஆப் வரும், ஷேர் எம்ஐ சொல்லி. நான் பக்கத்தில் ஃபோட்டோ காட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷேர் எம்ஐ இதோட நேமு. உங்கள் ஃபோட்டோஸு, வீடியோஸு, ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இன்னொரு ஆப் வரும், ஈஸி ஷேர் சொல்லி. இந்த ஈஸி ஷேர் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இது வந்து விவோ பிராண்டோட ஒரு அப்ளிகேஷன். இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி ஷேர். ஓகேவா கைஸ்? இப்போ இப்போ வந்து ஃபோன் டு ஃபோன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி நீங்கள் கேட்டீங்க, அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொபைல் பேக் டெம்பர் கிளாஸு. இப்போ மொபைலுக்கு வந்து பேக் டெம்பர் கிளாஸ் நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நிறைய பேர் கடையில் கூட வந்து கேட்குறாங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து பேக் டெம்பர் கிளாஸ் எப்படி வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க கைஸ். இப்போ டிஸ்பிளே வந்து பிளெயினாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? அது வந்து எந்த ஒரு ஹோல்ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்பீக்கர் கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும், அங்கே தான் சென்சர் இருக்கும். ஸோ அந்த டெம்பரில் வந்து பக்காவாக உட்காரும். பேக் சைட்டில் எப்படி தான் டெம்பர் கிளாஸ் நீங்கள் வட்டுவீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேக்கில் வந்து கேமரா இருக்கும், இல்லை டிசைன் கர்வ்டு டிசைன் இருக்கும், இல்லைனா எதனா ஒன்று அதில் எழுதிருக்கோம், இல்லைனா உங்களுக்கு எதனா டிசைன் இருக்கும், கேமராவோட டிசைன் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பேக்கில் டெம்பர் கிளாஸ் எப்படி ஒட்டுவீங்க? அந்த ஃபஸ்ட்டு பழைய காலத்தில் வந்து ஐஃபோன் 4S 5Sக்குலாம் டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு இருந்தால் அது வந்து பிளெயினாக இருக்கும். அது வந்து பேக் சைட்லேருந்து கட்டுற வேலையில் அதுக்கெல்லாம் விட்டுட்டு இருந்தா. அதே மாதிரி இப்போவும் பேக் சைட்லேயும் டெம்பர் கிளாஸ் வேணும்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணாங்க. கண்டிப்பாக பேக் சைட் டெம்பர் கிளாஸ் இப்போ வராது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு ஃபோன் வந்து மாடலாக இருக்கும், டிசைனாக இருக்கும், பிளாஸ்டிக் பாடி இருக்கும், மெட்டல் பாடி இருக்கும், இல்லை உங்களுக்கு கிளாஸ் பாடி இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும்தான் டெம்பர் கிளாஸ் வந்து உட்காரும்.
கர்வ்டாக இருக்குமோ டிசைன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கேமராலாம் இருக்கும்போது பேக் டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஒட்டவே முடியாது. ஓகே காய்ஸ், இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த டெம்பர் கிளாஸும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பேக்கில் ஒட்டணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிக்கலாம், இல்லை ஸ்கின் விராப்பிங் ஸ்கின் வரும் பாருங்கள். நிறைய ஸ்கின்லாம் ஒட்டுறாங்க நிறைய பேர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக நிறைய கடையில் இருக்குது, நம்ம கடையில் கிடையாது. நான் சொல்கிறேன், ஸ்கின் ஒட்டலாம். நீங்கள் பேக் சேஃப்டிக்கு பார்க்க பண்ணிங்கன்னா ஸ்கின் ஒட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பேக் கேஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். டெம்பர் கிளாஸ் பேக்கு நீங்கள் ஒட்டவே முடியாது. இப்போ 4வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் 4 கர்வ் டிஸ்பிளே இன் தமிழ். ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் 4 கர்வ் டிஸ்பிளே நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. இது பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் என்ன மாடல் வேணுமோ, உங்களுக்கு எப்படி எங்கே போய் வாங்குறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே நான் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன், அங்கே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். உங்கள் என்ன மாடலோ அந்த மாடல் வந்து ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் நான் உங்களுக்கு தருவேன். ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ் எல்லா இடத்துமே கிடைக்காது. என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரியா கைஸ்? UV ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ராப்ளம்ஸ் இன் தமிழ். UV ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் கூட உங்களுக்கு வேணும்னாக்கா அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் தரேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் சொல்லினா ரொம்ப லென்த் ஆகிடும், அதனால இந்த வீடியோ சொல்ல முடியாது. UV டெம்பர் கிளாஸ் போடவே கூடாது. மொத்தத்தில் நீங்கள் வந்து UV டெம்பர் போடக்கூடாது. UV டெம்பர் போடாமல் எந்த டெம்பர்லாம் போட்டாலும் சரி தான். UV மட்டும் போடவே போடாதீங்க. ஓகேவா கைஸ்? தாராளமாக நீங்கள் வந்து ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 3 லேயர் ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் கார்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, டெம்பர் கிளாஸ் ஹோல்சேல் மார்க்கெட் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவோட ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குது சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ நான் சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேட்டிங்கனாக்கா மவுண்ட் ரோட்டில் இருக்குது, தாம்பரமில் இருக்குது. இந்த 2 இடத்துல உங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக. ஓகேவா? ஸ்ரீநகர் இருக்குது, ஆனால் அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் தர மாட்டாங்க, ரீட்டைல் ப்ரைஸ் தான் வரும். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வரும். வேறு கடைக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீநகரில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். மெயின் ஹோல்சேல் மார்க்கெட் கேட்டிங்கனாக்கா மவுண்ட் ரோட்டில் உங்களுக்கு சென்னையில் மவுண்ட் ரோடு. ஓகேவா? மவுண்ட் ரோட்டில் ரிச்சி ஷீட் இருக்குது. அந்த ரிச்சி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஹோல்சேல் மார்க்கெட். ஓகேவா கைஸ்? இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் ஷாப் இன் கோயம்புத்தூர். இப்போ கோயம்புத்தூர் பற்றி எனக்கு தெரியாது கைஸ். கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்குதுனாக்கா நீங்கள் போய் அங்கே சர்ச் பண்ணுங்கள். வேறு எதனா கடையில் போய் கேட்டுக்கோங்க. நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். ஸோ சென்னை பற்றி தான் நான் சொல்ல முடியும். இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன். இப்போ ப்ரொடெக்ஷன் ப்ரோ வாஸா டெம்பர் சொல்லி சர்ச் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ஷன் ப்ரோனாக்கா உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ரொடெக்ஷன் ப்ரோ வரும். என்ன ப்ரொடெக்ஷன் ப்ரோனாக்கா, ப்ரொடெக்ஷன் ப்ரோலே ஸ்க்ராட்ச் கார்டில் ஒன்று வரும். ஸ்க்ராட்ச் கார்டுனாக்கா அது டெம்பர் கிடையாது, ஸ்க்ராட்ச் கார்டு. ப்ரொடெக்ஷன் ப்ரோலே ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கட் பண்ணிட்டு ஒட்டுவாங்க, மிஷினில் வச்சு கட் பண்ணிட்டு ஃபோனில் ஒட்டுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ப்ரோ வந்துட்டு இருந்தது. இப்போ ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் வந்து டெம்பர் கிளாஸ் வர்சஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோ சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கனாக்கா 110% வந்து டெம்பர் கிளாஸ் தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ப்ரொடெக்ஷன் ப்ரோ வந்து ஸ்க்ராட்ச் கார்டு, டெம்பர் கிளாஸ் வந்து கிளாஸ். ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் மட்டும் தான் உங்களுக்கு, அன்பிரேக்கபிள் மட்டும் கிடையாது. ஓகேவா கைஸ்? அன்பிரேக்கபிள் கிடையாது உங்களுக்கு. ஐ மீன் டிஸ்பிளே பிரேக் ஆகாமல் பார்க்காது. சரியா? நீங்கள் டெம்பர் கிளாஸ் போட்டிங்கனாக்கா டிஸ்பிளே உடையாமல் டெம்பர் உடைய சார்ஜஸ் நிறையா இருக்கும். ஸோ பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் உங்களுக்கு. ஓகேவா கைஸ்? லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எட்ஜ் டிஸ்பிளே பெஸ்ட் டெம்பர் கிளாஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டு இப்போ கூட நான் சொல்லிட்டேன். ஃபுல் க்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் நீங்கள் ஒட்டலாம். அன்பிரேக்கபிள் 3 லேயர் மெமரி கார்டு ஸ்க்ராட்ச் கார்டு வேண்டாம், நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் தாராளமாக. ஓகே கைஸ்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் வந்து இந்த வீக்கில் என்னோட சேனல் வந்து சர்ச் பண்ணாங்க. என்னோட சேனலில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.